மானாமதுரை ஸ்ரீ வீரஅழகர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. வருடம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அனைத்து பெருமாள் கோவில்களும் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் மானாமதுரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரஅழகர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. பெருமாளின் தரிசனத்தை காண மானாமதுரை அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்து காத்திருந்து ஸ்ரீ வீரஅழகரை தரிசனம் செய்தனர். ஏகாதசி தினத்தன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுவதற்கான புராண கதையை தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரும். வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றனர். இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோம்பிருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவ செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என நம்புகின்றனர். விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என கூறப்படுகிறது. புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாக இருந்த 2 அரக்கர்களுக்கு இந்நாளன்று வைகுண்டத்தில் கதவுகளை திறந்ததாகவும் இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வழியே பெருமாளின் திருவுருவ வெளியே உலாவரும் போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வரம் வேண்டியதாகவும் கூறப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி அசுரர்கள் கேட்ட வரம். சொர்க்கவாசல் திறக்க சம்மதித்த மகாவிஷ்ணு வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவும் சாப்பிடாமல் கண்விழித்து விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் மகாவிஷ்ணு.